ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு பையன் அங்க வந்தான், நெக்க குடிங்க குடிச்சிட்டு வந்தவன். நான் என்ன கேக்குறேன், அப்ப மாமியார் ஆகட்டும் அந்த அம்மா அந்த ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், குடிக்காரன் ஆயிட்டான். அம்மா திருந்த பாப்பா முடியாது, அப்பா திருந்த பாப்பா முடியாது, தம்பி அக்காலாம் சொல்லுவாங்க ஏன்னா குடிக்கிற, ஏன்னா வயிற்ற கெடுத்துக்கிற, குடிய நிப்பாட்டுன மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நண்பர்கள் சொல்லுவாங்க எனக்கு குடிதாண்டா வாழ்க்கையை சொல்லுவோம் முடியாது. ஆனா கடைசியா என்ன தெரியுமா தீர்மானம் பண்ணுவாங்க, ஒரு கால் கட்டு போட்டா தாண்டி அவன் திருந்துவான்னு சொல்றான்னா அங்க இருக்குங்க எங்க பவர். எங்க பொம்பளை பிள்ளைக்கு சோழ கட்டு கொடுக்கலாம். என்ன இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்க சரியில்லை அந்த பக்கம் அவங்க பேச போயாச்சா இப்படியா பேச. அங்காவது ஒரு பையன் வந்தான், வந்து என்ன பேசினா வரும்போது ஃபுல் குடி, எங்க ஊர் நெக்க குடின்னு சொல்லுவாங்க. வந்தவன் ஒரு பாட்டு சாராய குடிச்சா ரசிப்புக்கு நான் தலைவணங்குகிறேன். எங்க டீமே உங்களை பார்த்து நாங்க ஹேட்ஸ் ஆஃப் பண்றோம். ஏன்னா இப்படி ஒரு அற்புதமான ஒரு மழை கொட்டுற மழையில ஒரு விருந்த பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க கேட்கறதுக்கு நாங்க எங்க வேலை சார்பில் எல்லாரும் போறவங்க கைத்தட்டு இருக்கிறவங்க கைத்தட்டு அழகா இல்லைங்களா. இப்ப என்ன ஆகுதுங்க, ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தவன் என்ன பண்ணா, நல்லா கேளுங்க, நெக்க குடிச்சிட்டு வந்தான். அந்த ஆம்பளை புள்ள பத்தி கணக்கு போது பத்தி அங்க இருந்து வந்து நான் கேக்குறேன், ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தவன் அங்கன்னு வந்தான், வந்து என் காலில் விழுந்தான். ஏன்டா இப்படி குடிக்கிற, குடிச்சிட்டு வாழ்க்கையை ஏன்டா இப்படி அழிக்கிறேன்னு கேட்டதுக்கு அதுக்கு சொன்னா, அக்கா அக்கா அவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு அக்கா. தாஜ்மஹால்ல இருந்து வந்தோங்க, ரோடு வந்தோங்க, வீடு போய் நின்னுங்க, கதவு தந்து உள்ள போனாங்க. கிச்சன்ல என் பஞ்சாயி என்ன தெரிஞ்சா, இவ்வளோ அச்சு ஆக்கிலக்கா உன் காலையில் வந்து காணணுங்க. இனிமே இந்த நடுவர் சத்தியமா நான் குடிமத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி காலேஜ் வந்து சரத்தூருக்கு போறதுக்கு எப்படி, சரத்தூர் தானப்பா, சாத்தூர் போறதுக்கு வழி எப்படின்னு கேட்டேன். அங்க ஒரு ஆள் தள்ளாடிக்கினே நின்னா, ஏன்பா சாத்தூருக்கு வழி எப்படின்னு கேட்டேன். நான் குடிச்சுன்னா ஒண்ணு என்ன வச்சு, நான் காலையிலையும் குடிப்பேன், சாயங்காலம் குடிப்பேன், ராத்திரி குடிப்பேன். உங்க அப்பா வாங்கி கொடுத்தானா, நான் எவ்வளவு குஷ்டம் ஸ்டடி ஆகிறேன் என்னென்ன கேட்கிறேன்றா அவன். நடுவர்ல இப்படியாப்பட்ட பச்சை குடிகாரெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க ஐயா புருஷன் உயிரோட இருந்தா போதும் நினைச்சுக்கிட்டு வாழ்ற பெண்மணிகள் இருக்க கூட்டத்துல நாங்க பொறுப்பா இல்லைன்னு சொல்றீங்களே, அதைத்தான் நான் கேட்கிறேன். அதாவதுங்க சாமி கிட்ட போய் புள்ள வர கேட்டு பாருங்க, சாமி கிட்ட போய் புள்ள வர கேட்டு பாருங்க. வரம் கொடுத்து பிறந்தா அதெல்லாம் ஆம்பளை பிள்ளை, வரம் கொடுத்து பிறந்தா அதெல்லாம் ஆம்பளை பிள்ளை. அந்த ஆத்தாலே வந்து வயிற்றுல பிறக்கிற பாருங்க, அவதான் பொம்பளை பிள்ளை, சோற கைத்தறி கொடுங்க. அப்படியாப்பட்ட மகாலட்சுமி பெருவூர் தாயார போய் நீங்க பேசுறீங்க, நான் கேட்கிறேன். 10 ரூபா கொடுத்தா அது போறாரு பாரு எங்க டேடி சொல்லுவான். அந்த கூட்டம்னா 10 ரூபா கொடுத்தா அது போறாரு பாரு எங்க டேடி பெருமையா சொல்லுவான். ஒரு காலம் அந்த அப்பா கிட்ட 10 ரூபா பணம் இல்லைன்னா அதை போறா பாரு எங்க அப்பன் கேடின்னு சொல்ற மக்களுக்கு இந்த கூட்டம் எப்படி நீங்க பேசுவீங்க நான் கேட்கிறேன். மறுபடியும் குடியை பார்த்து நான் பேசுறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். இந்த ஊர்ல எப்படி தெரியாது, ஆனா எங்க ஊர்ல குடியை 5 விதமா வகுத்து வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா பெண்கள் படக்கூடிய அவதியை நான் சொல்றேன். நாங்க பொறுப்பா இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு எங்க ஊர்ல குடி எப்படி தெரியுங்களா? முதல் குடி நம்பர் 1 கௌரவ குடி.
கௌரவ குடி, இரண்டாவது மரியாதை குடி, மூணாவது அலப்பறை குடி, நாலாவது மானங்கட்ட குடி, அஞ்சாவது காரி உறிஞ்ச குடி. முதல்ல மரியாதை குடின்னு சொன்ன, கௌரவ குடின்னு சொன்னல, அது என்ன தெரியுங்களா? வீட்டிலே உட்காந்து ஃப்ரிட்ஜை திறந்து ஃபுல்லா வச்சுக்கிட்டு பொண்டாட்டிகிட்ட போய் ஏமா ஒரு ஆம்லேட் இருந்தா போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போறது, போய் நேரம் படுத்து தூங்குறது எது கௌரவ குடி. ரெண்டாவது என்னது பாத்தீங்கன்னா மரியாதை குடி. மரியாதை குடி என்ன தெரியுமா? டாஸ்மார்க்ல போய் உட்காந்து நண்பர்களோட சேர்ந்து அளவா குடிச்சிட்டு பைக்கை தெளிவா தான் ஓட்டுறமான்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போறது மரியாதை குடி. அலப்பறை குடி என்ன தெரியுங்களா? இந்த வெட பசங்க இதுவும் சைஸ்லயும் இல்லாம அந்த சைஸ்லயும் நடுவாரமா ஒரு சைஸ் இருக்கும் பாருங்க. அம்மா வீட்டுக்குள்ளார இருக்கும் பொழுதோ இல்ல அப்பா வீட்டுக்கு போய் இருக்கும் போதோ இல்லையோ, அம்மா எங்கேயாவது அஞ்சலப்பட்டில ஒரு 1000 ரூபாய் சொல்றது. ஒரு நாள் அம்மா கிட்ட இல்லைன்னா அப்பா சட்டை பாக்கெட்லயோ பேண்ட் பாக்கெட்ல போய் ஒரு 1000 ரூபாய் திருடிட்டு வந்து மச்சான் டாய் மச்சான் பர்றா மச்சான் காண கிடைக்காத ரூபா மச்சான் 1000 ரூபாய் பரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அலப்பறையும் கூட்டிட்டு போய் அங்க அலப்பறை பண்றது அலப்பறை குடி. இதுல மானகட்ட குடின்னா இருக்கிற குடியெல்லாம் நம்பிடலாங்க. இந்த மானகட்ட குடின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அவன் வருவான், எதையுமே தொட மாட்டான். இப்ப குடி சரக்குலாம் தொட மாட்டான். கும்பல்ல உட்காந்துருப்பான், அவன் வாங்கி வச்சிருப்பான் பாரு சைடு டிஷ், அவன் முட்டி எடுத்து நெய்வான், அவன் பாட்டுக்கு எடுத்து திம்பான். தின்னுபிட்டு ஒரே ஒரு கோட்டை எடுத்து சைடுல உள்ள சொருகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். எங்க போய் ஏதோ ஒரு முட்டு சொந்தம் மூத்திர சொந்தம் இருக்கும், அதுல போய் உடம்பு குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டு போவான். சைடு டிஷ் மட்டும் சாப்பிடுறதுங்க. இந்த குடிகாரனை மட்டும் நம்பவே கூடாது. கடைசியா ஒரு குடி சொல்ல பாருங்க, காரி முடிஞ்ச குடின்றது என்ன தெரியுமா? நெக்க குடிச்சிருப்பான், குடிச்சு விட்டு அந்த முட்டு சத்துல போய் குடிச்சான்னு சொன்னல, குடிச்சுட்டு மச்சான் நான் வீட்டுக்கு போனேன் டயலாக் அவருக்கு ஏறி போயிடும், மண்டை வரைக்கும் ஏறி போயிருக்கும். மச்சான் சொல்லுங்க வீட்டுக்கு உள்ளதான் வெளியே வந்துடும். ஆக மொத்தத்துல பழைக்கிறதுக்கு வழி சொல்லி தர. ஐயோ அப்படி எல்லாம் சொல்ல, மறுபடியும் சொல்றேன், குடிப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல, குடிப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல, மற்றவர் குடியை கெடுப்பவர்கள் தான் கெட்டவர்கள் சொல்றேன். அதுக்காக குடிக்க கூடாதுதான், எப்பவுமே குடியே குடிக்க கூடாது. குடிதான் வாழ்க்கையை அழிக்கும். அப்படியாப்பட்ட மகா குடிகாரனையும் எங்க பெண்கள் வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்படி பொறுப்பா என் புருஷ உயிரோட இருந்தா போதுன்னு சொல்றான். இது ஒரு செய்தி நான் எப்படி சொல்றேன், ஒரு ஆண் ஒரு கல்யாணம் பண்றாங்க வச்சுக்கோ, திருமண தம்பதியிலே ஒரு ஆம்பளை இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணம் இப்படி சொல்லி பார்க்கலாம், ஒரு பொம்பளை இறந்து ஒரு ஆண் மகன் இருந்தா அந்த குடும்பம் விளங்காது. கோச்சுக்காதுன்னு அப்படி பேசுறேன்ட்டு. ஒரு பொம்பளை இறந்து மனைவி இறந்து கணவன் உயிரோட இருந்தா அந்த குடும்பம் பெருசா செழிக்காது. ஆனா இதே தலைக்கீழ போட்டு பாருங்களேன், ஒரு கணவன் இழந்து மனைவி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கணவன் செத்து போயிட்டு மனைவி உயிரோட புருஷன் வீட்டுல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாமனார் மாமியாருக்கு நல்ல பொண்ண மகளாக மாறுவாள். அந்த மாமனார் மாமியாருக்கு நல்ல மகளாக மாறுவாள். அந்த நாத்தனாருக்கும் அந்த கொழுந்தனாருக்கும் மச்சானுக்கும் நல்ல சகோதரியாக மாறுவாள். அந்த குழந்தைக்கு நல்ல தாயாக மாறுவாள். அந்த குடும்பத்துக்கு சிறந்த ஒரு கோயிலாக இருப்பா. ஒரு கால் தன் கணவன் உழைச்சிட்டு போனா நம்ம உழைச்சாதான் அந்த குடும்பம் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவ போய் உழைச்சிட்டு வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மகாலட்சுமியை எப்படி மேல போட்டு நீங்க தப்பா சொல்லுவீங்க நான் கேக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தானா டைம் முடிஞ்சது. கரெக்ட். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா வீடு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது நிறைவா இப்படி சொல்லி முடிச்சுட்டு நான் போய் உட்காந்துறேன். திருமணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி காலையில 10 மணிக்கு தான் விடியும் அவளுக்கு. ஒத்துக்கிறீங்களா? காலைல 10 மணிக்கு தான் கண்ணே முழிப்பா. அப்பதான் தூங்கி எஞ்ச மாதிரி நினைப்பே வரும். ஆனா 3 முடிச்சு போட்டு புருஷ வீட்டுக்கு போகும்போது எங்க போவோம் அந்த தூக்கம். 6 மணிக்கு எல்லாரும் எஞ்சாங்கன்னா அவளும் 6 மணிக்கு எஞ்சிருவா. இங்க உடை கலாச்சாரம் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம், அம்மா வீட்டுல இருப்போம். ஆனா அங்க புருஷ வீட்டுக்கு போறப்ப எப்படி தெரியுமா, புடவை தான் கட்டணும்னு நிர்பந்தப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புடவை கட்டித்தான் ஆகணும் இல்லைங்களா? இங்க சாப்பாட்டுக்கு சிறுபுஷம் பண்ணுவா, நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் மீனை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன். அங்க வீட்டுல புகுந்த வீட்டுல கணவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிடணும் தண்டை மாத்திக்கிறான். இங்க குலசாமி, இங்க என்ன அம்மன் சாமியை கும்பிட்டுருப்பா, அங்க ஐநாரப்பனை கும்பிடுவாங்க. என் குடும்பம் இனிமே அதுதான் சொல்லிட்டு அங்க போய் தன்னுடைய குடும்ப குலசாமியே மாத்திக்கிறா. அப்படியாப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி நீங்க சாடுவீங்க? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறீங்க. ஒரு ரோஜா செடி எடுத்துக்கோங்க. ஒரு ரோஜா செடிய இந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு போய் நீங்க பக்கத்து ஊர்ல நடுறீங்கன்னு திமிரியில போய் நட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வெறும் ரோஜா செடியை புடுங்கிட்டு போய் அங்க நெட்டா வளருமா? வளராது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தாய் மண்ணோட சேர்த்து எடுத்துட்டு போய் அந்த திமிரியில நட்டா அது செழிப்பா வளரும். சின்ன உயிருக்கே தாயோடைய பாசம்
தேவைப்படுது. அந்த பொம்பளை புள்ள காலத்துக்கும் புருஷன் வீட்டுக்கு வாழ போறாளே, அவளுக்கு தாய் வாசமே தேவைப்படாது இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி இது சாத்தியம் கேட்கிறேன். கல்யாணம் ஆகி 6 மாசமோ ஓராண்டு காலமோ சற்று முன்ன பின்னதான் இருப்பா, சற்று முன்னதான் இருப்பா. அந்த வீட்டுல அந்த கணவனோ அந்த மாமியாரோ மாமனாரோ உறுப்பினர்களோ சற்று அனுசரிச்சு போனீங்கன்னா உங்க குடும்ப கோயிலாக மாறுங்க. உங்க குடும்ப கோயிலா மாறும். அப்பேற்பட்ட மகா தெய்வத்தை ஒருபொழுது பொறுப்பு இல்லைன்னு சொல்லி சாடாதீங்க மேடையில சொல்லி அழகா ஒரு கவிஞன் சொல்லி இப்படி சொல்லி முடிச்சுட்டா. எப்படிங்களா, ஒரு கல்யாணம் ஆகி போறா, புகுந்த வீட்டுக்கு போறா, அவன் வழிய பேசுறா. அண்ணி போய் வரவா, அழகி போய் வரவா, மண்ணி போய் வரவா, மரமே போய் வரவா, அணிவா வீச கொண்ட அண்ணி கொண்ட விட்டு புலிவா வீச கொண்ட புருஷனோடு போய் வரவா, சத்தப்படி அம்பளைக்கு ஒத்தையிடமானே, தவளைக்கு மும்பளைக்கு ஒத்தையிடமானே, வண்டி மாடு எத்து வச்சி முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனோ முன்னே போகுதம்மா, வண்டி மாடு எத்து வச்சி முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனோ பின்னே போகுதம்மா, கட்டான காத்து வழி கல்லு பத்தி ரோட்டு வழி கண்ணையிட்டு போற வழி வாக்கப்பட்டு போற வழி, வண்டி மாடு எத்து வச்சி முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனோ பின்னே போகுதம்மா, வண்டி மாடு எத்து வச்சி முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனோ பின்னே போகுதம்மா என்று சொல்லி பெண்ணை தவளையுடன் ஒப்பிட்டு தவளை எப்படி நீர்நிலையும் நிலத்திலையும் தன்னை தகவமைச்சு உயிரோட சந்தோஷமா வாழ்தோ, அத மாதிரி எங்க பொம்பளை பிள்ளை பிறந்த வீடாக இருந்தாலும் புகுந்த வீடாக இருந்தாலும் பொறுப்புடன் தான் சாகும் வரைக்கும் நிறைவாக அந்த குடும்பத்தை காப்பாற்றுவான்னு சொல்லி அற்புதமான வாய்ப்பினை எங்கள் அண்ணன் இந்த மேடையில் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி.